ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னொரு சிந்தனை விதைக்கிறதுக்கு ஒரு அட்டம். மத மாற்றம் பற்றி சீன் வச்சுக்கிட்டு நீங்க இஸ்லாம் யோசிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஓங்கி அடிப்பேன் சத்தமா ஆளாதீங்க சொல்லுங்க. இல்ல அண்ணன் என்ன சொல்லி நிறுவ பாக்குறீங்கன்னு புரியல. நான் தெரிஞ்சுக்க பாருங்க. Behind Notes, straight from the heart with Rangraj Pandey, powered by Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. Arabian Garden Seafood Restaurant. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. துருக்கர் அப்படிங்கிறதுக்கும் துலுக்கர் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? துருக்கர் அப்படின்னா அவங்க துருக்கி நாட்டுல இருந்து வந்ததால அவங்களை அப்படிதான் வரலாறுல மென்ஷன் பண்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னொரு சிந்தனை விதைக்கிறதுக்கு ஒரு அட்டம். உங்களுக்கு டிராமா தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு மசாலா தேவைப்படுது. துருக்க வில்லனா காட்டுறத விட இங்க இருக்கிறவங்களை வில்லனா காட்டினா ஸ்பைஸ் வரும், ஒரு எதிர்பார்ப்பு வரும். ஞானவாபி நீங்க ஏன் மென்ஷன் பண்ணீங்கன்னு அதனை இதுதான் அது காரணமே. ஞானபாபி ஒரு டிஸ்பியூட்டட் சைட் தான். பட் ஆனா ஒத்துமையா இருக்காங்க, ஒரே வழியில தான் வராங்க. எல்லா கோயிலுக்கு வரவங்க அதே வழியில அவங்க ஒத்துமையா இருக்கிறாங்க. நீங்க விடுறீங்களாங்கிற கேள்வி. நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன நோக்கம் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அல்ல. ஆமா, ஒன்றே குலம்னு ஒத்துக்கிறீங்க, ஒருவனே தெய்வன் அல்லன்றீங்க. அதாவது துக்ளக்கோட நோக்கம் என்னவா இருந்ததுனால அவங்க நம்புற தெய்வத்தை வந்து வழிபட வைக்கணும்ன்றது அவரோட நோக்கமா இருக்கு. இஸ்லாமியர்களுடைய இன்னைக்கு வரைக்குமான நம்பிக்கையுமே அதுதான், ஏக இறைவன் தான், இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது. சினிமாவா நம்ம சொல்றப்ப அப்படி சொல்லக்கூடாதுன்னா ஒன்றே குலம்னு சொல்லலாமா? அது நான் வேற குலம், நீங்க வேற குலம், அவர் குலம், அது மட்டும் ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி ஒத்துக்கிறீங்க? அது கேரக்டரா வந்துருதுன்னு கதைக்குள்ள. சார் இங்க பாக்குறது உங்க கேரக்டர் தான். மத மாற்றம் பற்றி சீன் வச்சுக்கிட்டு நீங்க இஸ்லாம் யோசிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஓங்கி அடிப்பேன் சத்தமா ஆளாதீங்க சொல்றேன். இல்ல அண்ணன் என்ன சொல்லி நிறுவ பாக்குறீங்கன்னு புரியல. நான் தெரிஞ்சுக்க பாருங்க. எந்த சீனை ட்ரெய்லர்ல வைப்பீங்க? 10 செகண்ட் வர டயலாக் தானே நீங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்றீங்க. அத்துமீறவோ அடங்கம் இருக்கோ விட மாட்டீங்க. உங்களை சுத்தி ஒரு வளையத்தை நீங்க பெருக்கிட்டே போறீங்க, அவங்க பூரா படம்லாம் பண்ணி விட்டுருங்க. ஆனா அப்படி என்னன்னா இல்ல, யாரை சொல்றீங்க தெரியல, பேர் குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்க தான் கதர்னீங்க அவங்கள கை விட்டுறாதீங்க. இல்ல அப்படிலாம் நான் சொல்லல, நான் ஒரு இடத்துல கூட சொல்லல. இல்ல நான் அந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் திருப்பி அந்த வீடியோ பூரா போட்டு காட்டுறேன். பண்ணலாம். நான் கதறி நேர்கள்லாம் சொன்னீங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய வந்து திரௌபதி 2 படத்துடைய ஒரு சென்சிட்டிவான சென்சேஷனான படத்துடைய இயக்குனர் மோகன் ஜி இருக்கிறார். அவரோட கேட்பு நிறைய இருக்குன்னு கேட்கலாம். அண்ணா ரொம்ப வணக்கம். ஜனநாயகன் படம் வந்து வருதா வரலையா அப்படிங்கிற ஒரு பெரிய இருந்துச்சு. நல்லதாக போச்சுடா, ஒரு படம் வரலன்னா நம்ம வந்து அந்த இடத்துல சீட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அட்டம். அது வந்து என்ன கணக்கு இந்த காலகட்டத்தில் இந்த படத்துக்கான ஒரு ஐடியா? ஆனால் இப்போ நான் வந்து என் மூவியில் ரிச்சர்ட் சாரை மெயின் கேஸ்டாக பண்ணியிருக்கேன், நட்டி சார் வந்து ஒரு கோ ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கிற ஒரு படம் வந்து ஒரு பொங்கல் ரிலீஸாக மாறுறது வந்து அது வந்து நிச்சயமாக ஒரு கொடுப்பனை இருந்தால் தான் அது பண்ண முடியும். அன்லக்கிலி நாங்கள் நேதாஜி பர்த்டே அன்னைக்கு படத்தை வந்து கொண்டு வரோம். அப்படி ஒரு ஸ்லாட் கிடைக்கிறப்ப அந்த ஸ்லாட்டை பயன்படுத்திருக்கு தான் புட்சாலித்தனம்னு ப்ரொடியூசர் நினைக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து சப்போர்ட்டிங் ப்ரொடியூசர் தான். அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்கலன்னா, நானுமே இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ட்ரெய்லர். எனக்கு ஹெச் வினோத் சாரை எப்போவுமே பிடிக்கும். நான் இமீடியட்டாக ட்வீட் பண்ணேன், வெரி பெஸ்ட் கமர்ஷியல் ட்ரெய்லர்னு. நானுமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு ரெடியாக டிக்கெட்ஸ்லாம் சொல்லி வச்சுருந்தேன். பட் நினைக்கல அப்படி ஒரு விஷயம் நடக்கணும். உடனே ப்ரொடியூசர் கால் எடுக்கிறாரு. சில பேர் வேறு லேட்டாக பார்த்துலாம் முடிவு பண்ணிட்டாங்களே அந்த படத்தை. ஜனநாயகன் வந்து திரு விஜயோடைய அரசியல் பேசுறதுக்கான ஒரு படம், அது ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். பராசக்தி வந்து டிஎம்கேவுடைய அரசியல் பேசுறதுக்கான ஒரு படம். பிஜேபியில் ஒரு அரசியல் பேசுறதுக்காக மோகன்ஜி வந்து தம்பி கொஞ்சம் அப்படி திரௌபதி எடுத்து விடுங்க, நம்ம கட்சியும் கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் அப்படி யாராவது அவன் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்தீங்கன்னா எனக்கு இன்னும் ப்ரொமோஷனாக தான் இருக்கும். நான் யாரையோ ட்ரை பண்ணுறேன் படத்தை வந்து நல்லபடியாக வெளியே கொண்டு வரதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. என்ன எங்கள் அண்ணன் எச் ராஜா வச்சுலாம் படம் பண்ணுறாங்க, உங்களை வச்சு பண்ண மாட்டாங்க. ஆனால் எச் ராஜா சார் வந்து எனக்கு திரௌபதியிலேருந்தே சப்போர்ட் பண்ணுறாருன்னு. ஆனால் அவருக்கும் ஐயாவுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். இப்போ தான் திடீர்னு சார் நடிச்சிட்டாரு. அவருக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். நீங்கள் என்ன பிஜேபிக்கான படமான்னு கேட்குறதால சொல்கிறேன்னா, அண்ணாமலைண்ணனை தவிர வேறு யாரும் பெரிய கான்டாக்டில் இல்லை பிஜேபியில். அவ்வளோ போதாதா உங்களுக்கு? எனக்கு மோடி மட்டும் தான் தெரியும், எனக்கு வேறு யாரும் தெரியாதுன்னா என்ன எனக்கு புரியவில்லை. எனக்கு
பிஜேபியில் அண்ணாமலையோட கான்டாக்ட் வச்சு எனக்கு பிஜேபியில் யாரையும் தெரியாது. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சினிமா பற்றி ஏதாவது பேச முடியுமா? நான் வேறு ஏதாவது டவுட்னா கேட்கலாம், வேறு ஏதாவது கேட்கலாம். சினிமா பற்றி அவர்கிட்ட ஏங்க பண்ண முடியாது? கன்னடத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு, நிறைய சினிமா நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பேசி அவர்கிட்ட ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுங்க, நான் அவர் ஹீரோவை வச்சு தமிழில் ஒரு கால் ஷீட் எடுத்தா நான் ஒரு பேட்டி எடுத்துருவேன். பார்த்தீங்களா, நான் கால் ஷீட் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டு அண்ணனுக்கே வந்து கால் ஷீட் கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலைன்னா. அப்போ இல்லை, என்னைய வந்து பிஜேபி வந்து என்னவா பார்க்கறதே புரியாமல் முழிக்குது. இது நம்மளா எதிரியா யார் அப்படின்னு தெரியாமல் முழிக்குது. சேம் ப்ராப்ளம் என்ன, இவன் பாமக காரனா இல்லை இவன் சேம் பிளட்டா? சேம் பிளட். அப்படியா? துருக்கர் அப்படிங்கிறதுக்கும் துலுக்கர் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வித்தியாசம்? எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதுண்ணா. நீங்கள் ரெண்டாவதாக பயன்படுத்தின வார்த்தைக்கு துருக்கர் அப்படின்னா அவங்க துருக்கி நாட்டிலேருந்து வந்ததால் அவங்கள அப்படி தான் வரலாறுல மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் வந்து டர்க்கீஸ்ன்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து துருக்கி நாட்டை சேர்ந்த துருக்கர்கள் நாட்டை படையெடுத்து வந்தனர் அப்படின்னு தான் இருக்குது வரலாறுல. அதனால் அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னொரு சிந்தனை விதைக்கிறதுக்கு ஒரு அட்டம்ப்ட் இது. நான் ஆடியோ லான்ச்சிலே சொல்லியிருந்தேன், இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமாக இருக்காது, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான படமாக தான் இருக்கும். பரவாயில்லையா? படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது இஸ்லாமியர்கள்லாம் பிஜேபியில் சேர்ந்துருவாங்க. அதில் என்னோட நோக்கம் வந்து சகோதரத்துவம். அவங்க நம்ம கூட எப்படி இருக்காங்க, அந்த காலத்துலேருந்து எப்படி அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்கிறது தான் நோக்கம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த இஸ்லாமியர்கள் அவங்க எல்லாருமே வந்து துருக்கி நாட்டிலேருந்து நம்ம நாட்டை கைப்பற்றணும், நம்மளை அடிமைப்படுத்தணும்னு படையெடுத்து வந்து அந்நியர்கள். நான் அவங்கள இன்வேடர்ஸாக தான் பார்க்குறேன். எப்படி அவுரங்கசீப்பை எப்படி பார்க்குறாங்க நீங்கள்? வந்து அவுரங்கசீப்புடைய ஒரு சாலையுடைய பேரை மாற்றினதுக்கு என்ன எதிர்ப்பு நடந்துச்சுன்னு பார்க்குறோம். துக்ளக்காபாத் அப்படிங்கிறது பழைய நீங்கள் சொன்ன அதே இன்வேடர்ஸுடைய பேர்கள் மாற்றப்பட்ட போது இந்தியாவில் என்ன உணர்வு இருந்துச்சு இஸ்லாமியர்கள் மத்தியில்னு பார்த்தோம். ஆனால் இந்தியாவிலே இப்போ வந்து நீங்கள் நமக்கும் அவங்களுக்கும் ரொம்ப அந்த மாதிரி தொடர்பில் அதால் நமக்கு தெரியலன்னா கொஞ்சம் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு சொன்னாங்கண்ணே, இந்த மாதிரி துருக்கியிலேருந்து வந்தவங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்து நாட்டை பிடிக்க வந்தவங்க தான் இப்போ வந்து இஸ்லாம் மதத்துக்கு தலைவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த டைமில் மதம் மாறி இன்றைக்கி நம்ம கூட சகோதரர்களாக இருக்கிறவங்க அவங்க கட்சியில் பயணிக்கிறாங்களே தவிர அவங்க தலைவராக முடியலன்றது நான் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு இஸ்லாமியர்களுக்குள்ளே பாகுபாடு அங்கிட்டு ஒரு போட்டு போடுறீங்க. அப்படி தான் அவங்க டேட்டா இருக்குண்ணே. ஸோ 90% இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் வந்து கன்வெர்ட் ஆகி இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க. முன்னாடி அவர்கள் வந்து வேறு மதத்தில் இருந்தவங்க தான். அந்த 10% இருக்கிறவங்க தமிழ் சார் உட்பட பல சொல்லியிருக்காங்க, அமீன் அண்ணன் உட்பட பல சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தே முப்பாட்டை எல்லாம் எனக்கு. இப்போ இந்த படத்தில் அதை தானே சொல்கிறேன், அவங்களோட ஆரிஜின் சொல்கிறேன். நீங்கள் எங்கேருந்து என்ன சூழ்நிலையில் நீங்கள் இப்படி மாறினீங்கன்றது இந்த படத்தில் சொல்கிறோம். அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற சகோதரத்துவத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறோம். ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறாரு, அவர் வந்து அவருடைய பையன் படிச்சுட்டு வேற ஒரு ஆள் ஆயிடுறான். அவர்கிட்ட வந்து நீ கூலி தொழிலாளர் இருந்த அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி வரும். ஆனால் இந்த படம் வந்து இந்துவா இருந்திருக்கிறாரு, பௌத்தரா ஏதோ இருந்திருக்கிறாரு, 100-200 வருஷமா அவர் இஸ்லாமியர மாதிரி அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆனா அவங்க ஆர்ஜின் தெரிஞ்சுக்காங்க, நீங்க வந்து யார் தெரியுமா அப்படின்னா அது நோக்கம் என்னன்னு. ஆனால் முதல்ல நான் இந்த படத்தோட நோக்கத்தை சொல்லிடுறேன், அப்புறம் அன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்புகிறேன். எனக்கு வீர வல்லாள மகாராஜாவோட வரலாறு சொல்லணும், அந்த வீர வல்லாள மகாராஜர் யாருன்னு இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் முதல் நோக்கம். அப்போ அவரோட வரலாறை தொடரப்போ ஆட்டோமேட்டிக்காக அலாவுதீன் கில்ஜி, மாலிக் கஃபூர், துக்ளக், கியாசுதீன் தம்கானி இவங்கெல்லாம் அந்த கதைக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ நான் வீரவல்லாள மகாராஜாவை இவங்களை எல்லாரையும் டச் பண்ணாமல் காட்டினா அவரோட கதை முழுமை. எதை எவ்வளோ டச் பண்ணுறோங்கிற ஒன்று இருக்குல்ல. இப்போ கமல் சார் படத்தில் வந்து ரொமான்ஸ் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் ரொமான்ஸை வந்து மற்றவங்களோட கம்மியாவோட டச் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக டச் பண்ணுவார் நமக்கு எல்லாரும் தெரியும். அந்த ஒரு ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து தலைவனை காதல் வசம் வந்துடும். அது மாதிரி நீங்கள் எங்கே டச் பண்ணுறீங்க, என்ன டச் பண்ணுறீங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் வந்து வல்லாள மகாராஜாவோட கதை சொல்லும் போது இவங்க வந்துட்டாங்க, ஓகே அதுவும் இருக்குது. ஆனால் வல்லாள மகாராஜா எப்படி காட்டலாம், 150 விதமாக காட்ட முடியும்ல. வல்லாள மகாராஜாட்ட இன்றைக்கி நம்ம காட்டின படத்தோடு முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் அவர்கிட்ட கதையே கிடையாதா? அவர் கதை இல்லை, அவர் செஞ்ச நல்லாட்சி அதெல்லாம் இருக்குது. அது புராணமாக போனீங்க. உங்களுக்கு ட்ராமா தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு மசாலா தேவைப்படுது. இதை வந்து வில்லனா காட்டுறத விட இங்கே இருக்கிறவங்களை வில்லனா காட்டினா ஸ்பைஸ் வரும், ஒரு எதிர்பார்ப்பு வரும். அப்படி இல்லைண்ணா. இப்போ பீரியட் ஃபிலிம் இது வந்து ஆர்கியாலஜிக்கலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அதுலேருந்து எடுத்து தான் பண்ணுறோம். இதை நான் வந்து புனைவாக கற்பனையாக துக்ளக்குக்கும் வல்லாளருக்கும் சண்டை வந்ததுன்னு நான் வந்து கற்பனையாக எழுதலை. இல்லை, நீங்கள் வந்து பொய் சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் ஒரு மிகைப்படத்தில் இருக்க முடியுமே தவிர பொய் இருக்கு. ஆனால் வில்லன் இல்லாமல் நீங்கள் ஹீரோவை ஸ்ட்ராங்காக காட்டவே முடியாது. நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து திப்பு சுல்தானை திடீர்னு ஒரு வில்லனாக ஒரு திப்பு சுல்தான் நிறைய வரலாற்று பிழைகள் பண்ணியிருக்கிறார், நோ டவுட். ஆனால் இன்னைக்கு வந்து நான் திப்பு சுல்தானை காட்டுறேன் அப்படின்னு ஒன்று காட்டி நம்ம வந்து அவர் பண்ணதை சொன்னோம்னா அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தணும்? அதான் என்னோட நோக்கம் என்னன்னு நடந்திருக்கா. நாம துக்ளக் என்ன பண்ணாரு, அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, திப்பு சுல்தான் எல்லாம் தெரியும், உண்மை, யாரும் மறுக்கல. அதை இன்னைக்கு நீங்க கொண்டு வரும்போது காஷ்மீரி ஃபைல்ஸ் நல்ல ட்ரெண்ட் ஆகுது.
இப்பதான் நம்ம வந்து இல்லைண்ணா இந்துக்களுக்கு இல்லை ஆதரவா- காஷ்மீரி ஃபைல்ஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த படங்கள் வந்து பத்மாவதி, பாஜிராவ் மஸ்தானி. எல்லாம் ஒண்ணுதான். அந்த சொன்னேன் பத்மாவதி அதே தானே. அந்த படங்கள்லாம் பார்க்குறப்பன இந்த மாதிரி ஒரு படம் நமக்கு பீரியட் ஃபிலிமாக பண்ணணுன்ற ஆசை இருந்தது. பட் கதை இல்லை, கதை நம்ம இல்லை. ஊர்ல பண்றது. ஆமாம், நம்ம ஊரில் பண்ணுறது கதை இல்லை. நான் காசி கோயிலுக்கு காசி தமிழ்ச்சங்கம்ல கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்கன்னா அப்போ போயிருந்தேன். அப்போ தான் முத காசி கோயிலுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாய்ப்பு அமையல. ஸோ அங்கே போனப்போ அந்த கோயில் வளாகத்தில் ஒரு நந்தி இருந்ததுன்னா அந்த நந்தி வந்து ஞானவாபி மசூதியை ஃபேஸ் பண்ணி சொல்லிருந்தீங்க. அப்போ தானே நான் வந்து இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஞானவாபி நீங்க இதுக்கு எடுக்கிறீங்கன்னு பார்த்தேன். நான் அன்னைக்கு ஞானவாபி நீங்க ஏன் மென்ஷன் பண்ணீங்கன்னு கவனிச்சேன். அதனை இதுதான் அது காரணமே. ஞானவாபி ஒரு டிஸ்பியூட்டட் சைட் தான். அதுவே ஒரு டிஸ்பியூட்ல இருக்குது. பெரிய டிஸ்பியூட்டட் சைட் தான். பட் ஆனால் ஒத்துமையா இருக்காங்க, ஒரே வழியில தான் வராங்க. எல்லா கோயிலுக்கு வரவங்களும் அதே வழியில அவங்க வராங்க. ஒத்துமையா இருக்கிறாங்க. நீங்க விடுறீங்களாங்கிற கேள்வி. இந்த படத்துலயும் அந்த ஒத்துமை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் காட்டியிருக்கேன்னு சொல்றேன். நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்னோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. உங்களோட நோக்கத்தை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் தூவுறீங்களோ அந்த விதைகள் எப்படி முளைக்குதுங்கிற வச்சு நான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து ஆடியோ லான்ச்ல பேசுறீங்க, நீங்க படத்துல ட்ரெய்லர் விடுறீங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அல்ல அப்படின்றீங்க. ஆமாண்ணே. ஒன்று திருமூலருடைய இந்த வாக்கியத்தை அண்ணா வந்து எடுத்து அதை பிரபலப்படுத்தி கொண்டு வராரு. ஆமா. பிளஸ் ஏக இறைவன் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியருடைய தத்துவம். இந்த ஏக இறைவன்களுடைய வார்த்தையோட இன்னொரு அர்த்தம் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம்னு ஒத்துக்கிறீங்க, ஒருவனே தெய்வன் அல்லன்றீங்க. அதாவது துக்ளக்கோட நோக்கம் என்னவா இருந்ததுனால இங்கே அப்போ இந்துஸ்தானா இருந்ததை மொத்தத்தையுமே வந்து அவங்க நம்புற தெய்வத்தை வந்து வழிபட வைக்கணுன்றது அவரோட நோக்கமா இருந்தது. அப்போ ஹீரோ சைட்ல இருந்து அந்த டயலாக் சொல்றாரு. உன்னோட நோக்கம் இஸ்லாமியர்களுடைய இன்னைக்கு வரைக்குமான நம்பிக்கையுமே அதுதான், ஏக இறைவன் தான், இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது. அது இப்போ என்னோட ஹீரோ சைட்ல இருந்து நான் சொல்றப்ப எங்க ஹீரோட நோக்கம் அது இல்லை, ஹீரோட கொள்கையும் அது இல்லை. எல்லாத்தையும் ஏத்துக்கிறது தான் ஹீரோட கொள்கை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு தெய்வத்தை வந்து நான் வந்து ஒத்துக்க முடியாது, எனக்கு வந்து தெய்வமா இருக்கிற எல்லாருமே தெய்வம், அல்லாவும் தெய்வம். வேதம் வந்து ஏகம் சத் அப்படின்னு சொல்லுது. நீங்க ஏக இறைவன் கொள்கையை ஏக இறைவன் கொள்கையை ஹிந்து மதத்துடைய வேதங்கள் சொல்கின்றன. இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு. அப்படி கரெக்ட்னா இப்போ சினிமாவா நம்ம சொல்றப்ப அப்படி சொல்லக்கூடாதுன்னா, அப்படி சொல்லவும் முடியாது, சொல்றது தப்பு இல்லை. ஒரே ஒரு தெய்வத்தை தான் இந்தியா முழுக்க வழங்கணும், ஒரே ஒரு மக்கள் தான் இந்தியா முழுக்க வாழ்றது சொல்றது தப்பு இல்லை. ஒன்றே குலம்னு சொல்லலாமா? அது நான் வேற குலம், நீங்க வேற குலம், அவர் குலம், அது மட்டும் ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி ஒத்துக்குவீங்க? அது வந்து ஒன்றே குலம்னா அது கேரக்டரா வந்துருதுண்ணே கதைக்குள்ள. மக்கள் சார் இங்க பாக்குறது உங்க கேரக்டர் தான். நான் வந்து அதாவது நீங்க ஒருவனே தேவன் அல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அது ஓகே. ஒன்று குலம் எப்படி இருக்க முடியும்? ஆனா அது நம்ம எல்லாருமே மனித இனம் இல்லைன்னா அதை தான் அது மென்ஷன் பண்றது. ஒன்றே குலம்ன்றது ஒரே மனித இனம். அந்த மனிதன் வழிபடுற கடவுள் பல கடவுளை வழிபடலாம், அதை நீ தடுக்காதன்னு சொல்றது தான் அதோட நோக்கம். நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஒன்றே குலம்ன்றது நம்ம எல்லாருமே மனித இனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுதான் சொல்றது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஒருவன் அல்ல தேவன் சொல்றது நீ நினைக்கிறது நடக்காது. ஒரு தேவனை குலம்ங்கிறது வந்து ஹியூமனிட்டி பேசுற வார்த்தை. நாங்க இதுல மீன் பண்ணது அதானே, ஒன்றே குலம் மனித குலம். நீங்க அந்த வசனத்தை சிலாகிக்கிறீங்க. இந்த வசனத்தை அக்கா எழுதி கொடுத்தாங்க, செம்மையா இருந்துச்சு, நான் படிச்சுட்டு சிலிர்த்துட்டேன். நான் வந்து எப்படிக்கா உங்களுக்கு என்னன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. இது அண்ணா சொன்னாருங்கிற காலி பண்ணி கவுண்டர் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. ஒரே தேவன் ஏக இறைவன்கிற கவுண்டர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரெண்டு மாங்க. அப்படிலாம் இல்லைண்ணே, அந்த மாதிரிலாம் கவுண்டர் பண்ணணும்னு நினச்சிலாம் இதை பண்ணல. அப்படி பண்ணனா நான் திரௌபதியில் வந்து ஜாதிகள் உள்ள தடி பாப்பான்னு போட்ட மாதிரி இதில் டேக்லைனா அதை யூஸ் பண்ணியிருப்பேன் ஏதாவது போஸ்டரில். அப்படி இல்லை எண்ணம், இதை தப்பாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது இல்லை எண்ணம். அது எப்படி உங்களுக்கு தப்பாக சேர்ந்தது தெரியல. நான் நிச்சயமாகவே இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வச்சேன். நான் தப்பாகவும் புரிஞ்சுக்கல, சரியாகவும் புரிஞ்சுக்கல. நீங்க சொன்னதை நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் வெளியில அர்த்தத்துல இருக்க நான் சொன்ன நோக்கம் மோகன்ஜி பேசுனதும் மோகன்ஜியுடைய படத்துல இருந்த வசனமும் நான் சொல்றேன். அந்த படத்துல இருந்த வசனம்கான அர்த்தம் நீங்க இப்போ சொல்றேன், எல்லாருக்கும் சொல்லிடுறேன் கேமரா மூலியமா. ஒன்றே குலம்னா நம்ம எல்லாரும் ஒன்று தான், நம்ம எல்லா இறைவனையும் வழிபடுறவங்களையும் மதிக்கணுன்றது தான் அதோட நான் சொன்னதோட அர்த்தம். நான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பற்றி பேசலை. அது வந்து அதில் எங்கேயும் தப்பாக புரிஞ்சக்கூடாது. நீங்கள் எப்படி சிறைச்சாலை போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்களோ அது மாதிரி அவங்கள எப்படி நீங்கள் வெள்ளையர்கள்னு பார்த்தீங்க, ஆனால் கிறிஸ்தவர்கள்னு பார்க்கல. ஆமாம், அதை மாதிரி இதை வந்து அந்நியர்கள்னு பாருங்கள், இஸ்லாமியர்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் மதமாற்றம் பற்றி அதில் வசனங்கள் வைக்கிறீங்க, மதமாற்றம் பற்றி சீன் வைக்கிறீங்க, நாங்கள் மதம் மாற மாட்டோம்னு சொல்கிறீங்க, எங்கள் கடவுள்ன்றீங்க. மதமாற்றம் பற்றி சீன் வச்சுக்கிட்டு நீங்கள் இஸ்லாமும் யோசிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஓங்கி அடிப்பேன், சத்தமாக ஆளாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அப்படிலாம் இல்லைண்ணே. இல்லை அண்ணன் என்ன சொல்லி நிறுவ பார்க்குறீங்கன்னு புரியல. நான் தெரிஞ்சுக்க பார்க்குறேன், உங்களுடைய படத்தை நிறுவ பார்க்குறேன். அண்ணன் அவங்க வந்தது இங்கே இன்வைட் பண்ணுறதுக்குண்ணே. இன்வைடர்ஸோட நோக்கம் என்னவான இருக்கும் அதை சொல்லுங்க. ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சியை பிடிக்கிறது, நாட்டை பிடிக்கிறது, இடத்த பிடிக்கிறது. அதுக்கு அவங்க கூட்டம் சேர்க்கணும். கூட்டம் சேர்க்கறதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த வழி தான் வந்து அவங்க நம்புற கடவுளை இவங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறது. அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அதை வந்து நான் காட்சிப்படுத்தி தானே நான் அவனுக்கு. சிறைச்சாலை படம் வந்து மதமாற்றம் பற்றி பேசலை.
பரதேசி படம் பேசுச்சு உங்களுக்கு புரியுங்களா? இங்க வந்து நீங்க மதம் நான் சொல்ல வெள்ளையர்கள் தமிழ்நாட்டுல இந்தியால பண்ணது வந்து மகாத்மா காந்தி படத்துல இருந்து நம்ம 1000 ஆனா படம் இந்த படம் மத மாற்றம் பத்தி மட்டும் பேசல. இந்த படம் இங்க தர்மத்தை எப்படி காப்பாத்தினாங்கன்றத பத்தி பேசுற படம். சார் நீங்க எந்த சீனை ட்ரெய்லர்ல வைப்பீங்க? ஒரு டைரக்டர் நீங்க ஆனா 5 அந்த ட்ரெய்லர் 3 நிமிஷம் ட்ரெய்லர் 3 நிமிஷம் 8 அதுல வினாடி 10 இருக்கு. செகண்ட் வர டயலாக் தானே நீங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்றது. இல்ல நீங்க என்ன சொல்லிட்டீங்க? வேற ஒரு கேரக்டர் வந்து நான் அண்ணன் பண்ணிருக்காரு, வில்லன் கேரக்டர் வேணா, சின்ன கேரக்டர் தான் பண்ணோம், அந்த கேரக்டர் பேச போற டயலாக் தான் படமே அப்படின்றீங்க. நீங்க வந்து எப்படி 10 நிமிஷம் வர்ற கேரக்டர் எப்படி படமே இருக்கும்? அவர் பேசுற வசனம் தான் அந்த படத்தோட மெசேஜ். ஆமா அவரு 10 நிமிஷம் வரக்கூடியவர் எப்படி ஒரு படம் முழுக்க அண்ணா அவரு அந்த கேரக்டர் நம்ம படம் முழுக்க கூட்டு வரணும். அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் தான் நம்ம கூட இருக்கிற இந்திய இஸ்லாமியர்கள், நம்ம இஸ்லாமியர்களோட அடையாளம் படத்துல. இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களா? எனக்கு 10 நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு 10 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களோட அடையாளமா, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா பரணி கேரக்டரை வச்சிருக்கேன். அந்த பரணி கேரக்டர் என்ன சொல்ல போகுது? என்னுடைய கேள்வி என்னன்னா, 10 நிமிஷம் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் படத்தோட மெசேஜ்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா நீங்க வந்து ஒரு ட்ரெய்லர்ல என்னங்க இப்படி வசனம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா 10 செகண்ட் வரலாம் கேட்காதீங்கன்றீங்க. நீங்க உள்ளதுலயே பெஸ்ட் ஏதோ அதை தான் நீங்க ட்ரெய்லர்லயே வைக்கிறீங்க. எது பிட்ச் பண்ண முடியுமோ. ஆனா இதுதான் படம் நம்ம எடுத்திருக்குது. இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு தான் ட்ரெய்லர் பயன்படுது. அந்த ட்ரெய்லர்ல என்ன விஷயங்கள் எல்லாம் வச்சா அது வந்து மக்கள் கிட்ட போய் சேருன்றது நோக்கி தான் ட்ரெய்லர் கட் பண்றோம். அப்போ அதில் வந்து ஒரு 6 சீன் வில்லன் வராங்கன்னா அதுலேருந்து ஒரு சீன் எடுத்து வச்சுறது தான் அதுதான் உசிதம் நோக்கம். அதுதான் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரெய்லரில். அதை தவிர அந்த ட்ரெய்லர் மொத்தமுமே மத மாற்றம் பற்றினா அப்படி இல்லை. இல்லை என்ன டேக்அவேன்னு ஒன்று இருக்குல்ல, படம் பார்த்து வெளியே வரும்போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல. நிச்சயமாக அது இப்போ நீங்கள் சொல்கிற டேக்அவே இந்த படத்தில் இருக்காது. அதை நான் உறுதி கொடுக்குறேன். வல்லாளத்தேவ மகாராஜா பற்றின ஒரு பெரிய பெருமிதம். ஆமாம். இப்போ என்ன புரியும்னானே, கிட்டத்தட்ட இந்த 700 வருஷமாக இவ்வளோ பேர் இவ்வளோ படையெடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு துருக்கர்கள் வந்தாங்க, அப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் நவாப் வந்தாங்க, அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க. இவ்வளோ பேர் வந்துமே இன்றைக்கி நீங்களும் நானும் சுதந்திரமாக போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம்லண்ணே. இந்த சுதந்திரத்தை எப்படி இவ்வளோ தூரம் கடத்தி கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறது தான் நான் நோக்கம். ஆயிரக்கணக்கான போராட்டம், லட்சக்கணக்கான அந்த போராட்டத்தை இந்த தலைமுறைக்கு இன்றைக்கி இருக்க மக்களுக்கு ஒரு துளியாவது தெரியுமாண்ணே? நீங்க அதை வந்து நான் வந்தார்கள் வென்றார்கள் புத்தகம் படிக்கிற வரலாற்று புத்தகமா கொடுங்க, ஆய்வு நூல்கள். ஆனா புத்தகமா 100 இருக்கு. சினிமா பண்ணும்போது 2 கதை சேர்ப்பீங்க. ஆனா பாண்டியனுக்கு நந்தினிக்கு வந்து ஐஸ்வர்யா ராயை கொண்டு வருவீங்க. நாங்க ஐஸ்வர்யா ராய்னு பாப்போமா, நந்தினின்னு பாப்போமா? ஆனா அது ஃபேண்டசின்னு. நான் பண்ணிருக்கிறது ரியாலிட்டி. அது வந்து புனைவு கதை. நீங்க பொன்னியின் செல்வன் வந்து வரலாறா பார்க்க முடியும். உண்மையின் அடிப்படையில் வந்த புனைவு கதை. ஆதித்த கரிகாலனோட டெத் சஸ்பீசியஸ் தான், அது கடைசி வரைக்கும் சஸ்பீசியஸ். ஆமா, நீங்க நான் சொன்னது மொத்தமா பொன்னியின் செல்வன் படமே க்ளோஸ் டு த ரியாலிட்டி இருக்காது. இது க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக இருக்கும். நீங்கள் நான் அந்த படத்தை எப்படி பார்த்தேன்னா ஒரு ஃபேண்டசி படமாக தான் பார்க்குறேன். என் மக்கள் அப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வல்லாளத்தேவ மகாராஜா எந்த ஏரியாவை சேர்ந்தவர்? அவர் ஆண்டது திருவண்ணாமலை தலைநகராக கொண்டவர். அவங்க பூர்வீகம் முதல் வல்லாளத்தேவர், 2ஆம் வல்லாளத்தேவர் எல்லாமே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஹலபேடா அவங்க தலைநகர். நீங்கள் சொன்னீங்க எனக்கு பிஜேபியிலே அண்ணாமலை ஒருத்தரை தான் தெரியும் அப்படின்னு. ஆமாம். படத்தில் இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு சொல்றீங்க. திருவண்ணாமலையை ஆண்டதால் அவங்க வந்து அந்த படம் முழுக்க அண்ணாமலையாரை தான் தெய்வமாக வணங்குவாங்க. அதுதான் அந்த காட்சியில் சொல்லியிருக்கிற. லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து மண்ணு பற்றி ஒரு வசனம் வச்சு படாத பாடுபட்டீங்க. என்ன பாடுபட்டீங்க அதில்? ஆனால் எங்களுக்கு பொண்ணு மண் 2 1ன்னு ஒரு வசனம் வச்சிடலண்ணே. நான் மீன் பண்ணது என்னென்னா, எங்கள் நிலத்தை வந்து நீ ஆக்கிரமிப்பு பண்ணாலும் நாங்கள் வந்து இதே சண்டை தான் போடுவோம். எங்கள் வீட்டு பொண்ணை நீ வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வந்தாலும் இதே சண்டை தான் போடுவோன்றது தான். ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதனா? இந்த அவங்க யாருன்னு? அந்த அவங்கன்னா எனக்கு எதிராக இருக்கிற ஒரு இப்போ என்னை வந்து பிற்போக்குன்னு சொல்கிற முற்போக்குவாதிகள். அதை நீங்கள் எத்தனை பேர் வேணால் சேர்த்துக்கோங்க. அவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுக்குலாம் எதிராக பேசுகிறாங்க ஆன்டி இண்டியன் சொல்லுவீங்க போல தெரியுது. ஒரு உயிரே இல்லாத ஒரு மண்ணு கூட போய் நீ வந்து உயிர் இருக்க ஒரு பொண்ணு போய் கம்பேர் பண்ணுறியன்னு எடுத்துக்கிட்டாங்க. பயங்கரமான பாயிண்டா இருக்கு. அப்போ தேச விடுதலையே சீன் இல்லாமல் போயிருமே. எதுக்காக நாட்டுக்கு அதுக்காக போராட்டிங்க மாதிரி ஆயிருமே. அது ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்கன்ற. நம்ம சொன்ன நோக்கம் வந்து என் வீட்டு மண்ணு மேலே நீ கையை வச்சாலும் நான் வந்து சண்டை செய்வேன், என் வீட்டு பொண்ணு மேலே கை வச்சாலும் சண்டை செய்வேன்னு சொல்கிறேன். ஏன்னா அது ரெண்டுமே என்னோட உரிமை, என்னோட சொத்து. அப்போ இவங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா, உயிர் இல்லாத ஒரு பொருள் உயிருக்கு ஒரு பொருள் நீ ஒன்றா பார்ப்பியாடா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அத்துமீறவோ அடங்கும் இருக்கோ விட மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுன்னா அதை விட்டுறலாம். ஒரு படம் பண்ணியே நான் வந்து அதை வந்து இன்னும் அந்த பிராண்ட்லேருந்து வெளியே வர முடியல. நம்ம எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க, அதை பற்றி நான் கொஞ்சம் கேட்க விரும்புகிறேன். மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஜாதிய பின்புலம் கொண்ட படங்களை கொடுக்குறாங்க. நோ டவுட், ரொம்ப கிளியராக வந்து தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் இட். அந்த ஜாதிய பாகுபாடு என்னவா இருக்குது, அந்த வேறுபாடு, சண்டை, கொலை வரைக்கும் எல்லாமே விடும். ஆனால் அங்கே வந்து அவர்கள் மீதான ஒரு குறிவைப்பு நடக்கலை, அவர்களை டார்கெட் பண்ணலை, அவங்கள வந்து இது பண்ணல.
ஆனால் உங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, நான் படாத பாடுபட்டேன், நான் ஒரு திண்டத்தான் ஆகிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், என்னால் வந்து அவங்களுக்குலாம் வாழ்க்கை கொடுக்காம போயிடாதீங்க, நான் ஒரு ஓமை என்னால் இவரை பாதிக்கப்பட வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அது என்ன கணக்கு எனக்கு புரியல. அப்போ நீங்கள் இந்த கிராஃப்டில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா? நீங்கள் பிரச்சாரம் மாதிரி பண்ணுறீங்க. நான் உங்களோட அனுமதியோடவே நான் இது ஒரு ஓமையே சொல்கிறேன். நான் வந்து பார்த்த தமிழக ஊடகத்தில் இருக்கிற ஊடக ஆசிரியர்களே சிறந்த ஆசிரியர் அண்ணன் பாண்டிய அண்ணன் தான். இப்போ எனக்கு ஒரு நல்ல பேர் ஊரில் இருக்குன்னு அதை அனுமதிக்க மாட்டீங்க. இல்லை, நான் இப்போ நீங்கள் கூட சேர்த்து தம்பி ஒரு கேள்வி கேட்டீங்களா, உங்களே ஊமையை வச்சு சொல்கிறேன். அவ்வளோ அறிவாளி, ஒரு கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், யாரையும் புண்படுத்தாமல் எப்படி பதில் சொல்லணும், எவ்வளோ புரிகிற மாதிரி பதில் சொல்லணுன்றது நான் வந்து பார்த்தது. மிக சிறந்த பேச்சாளர், மிக சிறந்த ஊடகவியலர் நீங்கள் தான். ஆனால் உங்களை மீறி ஒரு அடையாளத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்களா இல்லையா? ஆமாம், சங்கின்னு சொல்லுவாங்க. அதே தான் எனக்கும் நடக்குது. நீங்கள் சொல்கிற மோகன் வந்து அவங்க படம் பண்ணுறப்ப அந்த காயின் பண்ண மாட்டுறாங்க, மோகன் படம் பண்ணுற மட்டும் இவ்வளோ பெரிய பிராண்டை மோகன் மேலே போடுறாங்கன்னா, பாண்டியண்ணனுக்கு இங்கே என்ன நடக்குதோ. ஒரு வாழை படம் பார்க்கும்போது அதில் ஜாதியோட கிராஃப்ட் ரொம்ப தூக்கலாக இருக்குது. நமக்கு வந்து அதில் ஒரு பியூட்டி. நீங்கள் வந்து மும்பை படம் வந்து தெளிவாக வந்து மதம் பற்றி பேசுது, அது மத கலவரத்திலே படம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த முத்திரை விழலையே. நீங்கள் அப்போ வந்து உங்களுடைய மாரி செல்வராஜ் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ராம் சார் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் சினிமாவை பேஸ்லேருந்து கற்றுக்கிட்டு வந்த ஒரு டைரக்டர். ரஞ்சித் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியும். அவர் சினிமா கற்றுக்கிட்டு வந்த பேசிக்காகவே அவர் வந்து ஓவியர், ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவர் மோகன்ஜியோட பின்புலம் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர், எங்கள் ஃபேமிலியிலலாம் விவசாயிகள். எனக்கும் கலைத்துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். எனக்கு ஒரு ஆசை சினிமாக்குள்ளே வரணும்னு. நான் சினிமாக்குள்ளே வந்து சினிமா கற்றுக்கிட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர். நீங்கள் அவங்க கிராஃப்டையும் என் கிராஃப்டையும் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க. நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தர் படம் சொல்லும் விதம் வேற. நீ வந்து மணிரத்னத்தையும் பாலச்சந்திரனையுமே ஒப்பிட முடியாது, 2 வேற. நான் கேட்கறது அவர்களுக்கு இந்த முத்திரைகள் அவங்க ஜாதியவே பேசுறாங்க. இல்லை, நான் கிராஃப்டை பற்றி முடிச்சிடறேன். கிராஃப்டை முடிச்சுட்டு உங்கள் கேள்விக்கு வந்துடுறது கம்ப்ளீட்டாக. ஸோ அவங்களோட கிராஃப்ட் 2வது படம் 3வது படத்தை நீங்கள் என்னோட 4வது படம் 5வது படம் கூட கம்பேர் பண்ணுறதே நான் வந்து என்னாலே ஏற்றுக்க முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். அவங்களுக்கு வர பட்ஜெட் எனக்கு வரது இல்லைன்னு. இப்போ தான் முதல் திரௌபதி 2ல் வந்து நான் வந்து ஒரு 10 கோடி 12 கோடி பட்ஜெட்டை போய் தொட்டிருக்கோம். நீங்கள் திரௌபதி 2 பார்த்துட்டு நான் என்ன கிராஃப்ட் கற்று வச்சுருக்கேன்னு நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் நான் ஏற்றுப்பேன். அதனால் கிராஃப்ட் வைஸ் எங்களுக்கு நிச்சயமாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் கான்செப்ட் வைஸ், கான்டெக்ஸ்ட் வைஸ், மக்களுக்கு சொல்கிற விஷயம், கதை, நோக்கம், அதில் வந்து நான் சிறந்தவன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் உங்களை சிறந்தவர், நான் வந்து உங்களுடைய யார் சிறந்த டைரக்டருங்கிற சண்டைக்குள்ள நான் போகல. நான் கேட்குறது, அவர்கள் நேரடியே ஜாதி அரசியல் பேசுகிறாங்க, நேரடியாக. ஆனால் அவர்கள் வந்து கையாளக்கூடிய விதம் அவ்வளோதாங்க. நீங்கள் இத்தனையும் சட்டலாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மேலே விழக்கூடிய அந்த பழி இது வந்து என்ன? அதுக்கு தான் நான் உங்களை ஊமையை கூப்பிட்டுக்கிட்டே நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ நான் நடுவில் இல்லை, நானே நம்ப மாட்டேன் சார். ஆனால் நான் நடுவில் நான் ரைட் விங் டேரக்டர்னு எத்தனை இடத்துல சொல்லியிருக்கேனே. எனக்கு வந்து இடதுசாரி கொள்கை கிடையாது. நான் கடவுள் இருக்குன்னு தூய்மையாக நம்புறவன். ஒரு நாளும் காலையில் எழுந்தால் கடவுளுக்கு வணங்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வருவேன். விபூதி வைக்காமல் வெளியே வர மாட்டேன். எனக்கு வேறு வர பழக இருக்கிறதால விபூதி அழிஞ்சிரும். பாண்டியான மாதிரி இப்படிமே அந்த குங்குமம் எனக்கு இருக்கணும்னு ஆசை. கடவுள் எனக்கு வேறு நீர் உடம்பு கொடுத்துட்டாரு. நான் கடவுளை தூய்மையாக நம்புறவன். வாரம் தவறாமல் நான் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த கோயிலெலாம் போய். இப்போ உங்கள் கூட யாராவது சேர்ந்து படம் பண்ணால் அவங்க பாவம், அவங்கள ஐயோ பாவம், இப்போ இனிமேல் அவங்களுக்கு யாருப்பா படம் கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு காலத்தில் எப்படி வடிவேலு, ஒரு காலத்தில் எப்படி மனோரமா ஆச்சு வந்து இந்த மாதிரி சிரமப்பட்டாங்களோ அந்த மாதிரி வந்து உங்களை சுற்றி ஒரு வளையத்தை நீங்கள் பெருக்கிட்டே போறீங்க, அவங்களுக்கு பூரா படம்லாம் பண்ணி விட்றீங்க. ஆனால் அப்படி என்ன இல்லைண்ணே, யாரை சொல்கிறீங்க தெரியல, பேர் குறிப்பிட்டு சொன்னீங்க. நீங்கள் தான் கதறினீங்க, அவங்கள கை விட்டுறாதீங்க, ஏன் கூட பண்ணாங்கிறக்கா இந்த அம்மா யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இல்லை, அப்படிலாம் நான் சொல்லலை. நான் ஒரு இடத்துல கூட சொல்லலையே. இல்ல நான் அந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் இல்ல. அந்த வீடியோ பூரா போட்டு காட்டுங்க, பண்ணலாம். ரிச்சர்டுக்கு நீங்க சொல்றீங்க, அடுத்த கேள்வியை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிறேன். நேத்து சொன்னது காரணம் என்னன்னா, ஹீரோயினுக்கு சொன்னீங்க ரொம்ப இப்போ இந்த பிரஸ் மீட்ல சொன்னேன். இதுக்கு முன்னாடி சொல்லல, இப்போ நடந்த பிரஸ் மீட்ல நான் சொல்ல வரேன். அண்ணா, நான் கதறி நேர்கள்லாம் சொன்னீங்களே, இந்த பிரஸ் மீட்ல சொன்னதுக்கு காரணம் வந்து என் கூட படத்துல பாடின ஒரு பாடகிக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். அவங்க சொந்த கருத்தை போட்டிருந்தாங்கன்னா நான் ஸ்டேஜில் இப்படி பேசியிருக்கு அவசியமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பர்சனலாக எனக்கு தெரியும், வெளியே சொல்ல முடியல. அது அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ என் கூட ஒர்க் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எவ்வளோ விமர்சிக்கப்பட்டாங்க. நான் பொது தளத்தில் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல. இல்லை, அதுதான் நான் சொல்லேன். நீங்கள் வந்து ரிச்சர்டுக்கு வந்து ஒரு பெரிய டேலண்டட் 16 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோலாம் நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அவராக அவ்வளோ வைக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அடுத்த வரி அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றீங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து மல்டி லிங்குவல் அந்த அம்மா எல்லாம். ஆமாம், நான் இப்போ எனக்கு எல்லாம் பயன்படுத்திக்கங்கன்றீங்க. ஆனால் நான் வந்து போய் ஒரு தெலுங்குல ஹீரோ கிட்ட கதை சொல்கிறேன்னு, கதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம்
ஃபோன் பண்ணி அவனுக்கு படம் பண்ணாதீங்க, படம் பண்ணால் இங்கே உங்களுக்கு ஒரு ஜாதி முத்திரை வரும்னு ஃபோன் பண்ணி தடுக்கிறாங்க. நான் அதை வந்து ஒரு புலம்பெல்லாம் வெளியே வைக்க முடியும். ஒரு ரிச்சர்டோடைய ஒரு எதிர்காலத்தை ஒரு வட்டத்தில் வச்சிருக்கிறது நீங்க தான். அவர் ஒரு 3 வருஷம் சும்மா அப்படியோட அவர் வேற ஏதாவது. ஆனால் அப்படிலாம் இல்லைண்ணா. ரிச்சர்ட் சாருக்குன்னு அவருக்கு வந்து ரொம்ப சினிமாவில் வந்து நம்ம கொடி கட்டி சூப்பர் ஸ்டார் ஆயிடுன்ற நோக்கம்லாம் இல்லை. அவர் ஒரு நல்ல நடிகர், ஒரு டைரக்டரோட ஹீரோ. எந்த டைரக்டர் போய் கதை சொன்னாலும் அவர் வந்து கதை பிடிச்சிட்டா நடிப்பார். ஸோ எனக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது. முன்னாடி எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தெல்லாம் இல்லை. முதல் படம் பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, என்னை காப்பாற்றுறதுக்காக உள்ள வந்த நடிகர் ஒரு பிரஜன் மூலியமாக. அப்போ எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டது. திரௌபதி நான் முதல் படம் தோல்வி கொடுத்துட்டேன். பழைய வண்ணாரப்பேட்டை பொருளாதார ரீதியாக தோல்வி, நல்ல பேர் கிடச்சிது. ஆனால் ஜெயலலிதா அம்மா இறந்ததால் படம் ஓடலை. அப்போ 2வது படத்தில் நான் வந்து எனக்கு சினிமா தான் வாழ்க்கைன்னு வந்துட்டேன்னு. அப்போ நான் ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் படம் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஹீரோ இருந்தால் தான் நான் சினிமா பண்ண முடியும். கேமரா கூட நான் போயிட்டு எங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடலாம், நான் ஹீரோ போய் எங்கே காசு கொடுத்து வாங்க. அப்போது ஒரு நல்ல ஜெய்ஜாண்டிக்காக அந்த மசில்டாக இருக்கிற ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு. அப்போ ரிச்சர்ட் சார் ஆனால் காசு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. பல மேடையில் சொல்லியிருக்கேன். Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, all-in-one plans. OTT plus Wi-Fi plus IPTV. Pay 6 and get 6 months free. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Karthipuram, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Behind Notes, straight from the heart with Rangraj Pandey. Powered by Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi. Arabian Garden Seafood Restaurant. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.